உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். என்னப்பா சடனா யாரும் எதிர்பார்க்காத வகையில் இப்படி ஒரு அப்டேட்டா? என்னது பிக் பாஸ் ஜூலி லவ்வர் தான் நிவேதா பெத்ராஜோட லவ்வரா? கட் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் ஜூலி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ற நபருடைய முகத்தை காட்டாம வெறும் முதுக மட்டும் காமிச்சு போட்டோலாம் போடுறாங்க. டக்குன்னு பார்த்த உடனே இந்த பக்கம் நிவேதா பெத்ராஜ் அவங்களுடைய அந்த நபரோட இருக்க போட்டோவை டெலிட் பண்றாங்க. அப்ப அவர் தான் இவரா, இவர் தான் அவரா? அண்ட் விஷால் அவர்களும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, இந்த வீடியோவில் குறிப்பா ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களை பற்றி தான். அவங்க தான் இப்போ ரீசெண்டாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. விஷால் அண்ட் சாய் தன்ஷிகா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை போட்ட உடனே அடடா ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருந்த விஷால் அவர்கள் கல்யாணம் பண்ண போகிறதா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வைரல் ஆச்சு. இதுக்கோட என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, விஷால், ஆர்யா அண்ட் எஸ்டிஆர் இவங்க 3 பேருமே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க. அதில் எஸ்டிஆர் அவர்களை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். நடுவில் ஆர்யா அண்ட் விஷால் அவங்க 2 பேரும் ரொம்ப சிங்கிளாக இருந்தாங்க. அப்புறம் ஆர்யாவும் செட்டில் ஆகிட்டாப்புல. விஷால் அவர்கள் மட்டும் ரொம்பவே எங்கா சாமிங்காக இருக்காப்புல. வயசு வேறு 49 தொட்டாச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவர் கல்யாணம் பண்ண போறாரு, கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருந்துச்சு. அதுக்கு தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஆகஸ்ட் 29 அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 2019 விஷால் அண்ட் அனிஷா அவங்களுக்குமே என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமான்னு பார்த்தா அது சில பல காரணங்களால கால்ட் ஆஃப் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சாய் தன்ஷிகா கூட 2025 ஆகஸ்ட் 29 வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இதை பார்த்த உடனே இதுவும் நல்லபடியாக முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் விஷால் அவர்களும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, கண்டிப்பாக பில்டிங் கட்டின உடனே முதல் கல்யாணம் முதல் சம்பவம் நம்மள்தான் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பூரிப்பாக சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் மக்களும் எதிர்பார்த்துருக்காங்க, நடிகரும் எதிர்பார்த்துருக்காங்க. சைமல்டேனியஸாக வந்து எப்படி ரெண்டுமே நடக்குதா அப்படின்றத பார்க்கலான்னு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவளோட. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது விஷால் அவர்களுடைய முந்தைய அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாங்க. பொதுவாக ஒரு நடிகையை சேர்ந்து நடிச்சாலே வந்து கண்டிப்பாக அவங்க கூட தான் வந்து லவ்ல இருக்காங்க, அவங்க தான் கல்யாணம் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா விஷால் அண்ட் லட்சுமி மேனன் அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் சிகப்பு மனிதனில் எங்களுடைய கெமிஸ்ட்ரி எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ அப்போ இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிபடிச்சு. அதுக்கப்புறம் விஷால் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் இவங்களை பற்றி தான் போச்சு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல. ஏன்னா லட்சுமி அப்படின்னு விட்டாமல் வச்சுக்கிட்டே யார் அந்த லட்சுமியாக இருக்கும், லட்சுமி மேனனா இருக்குமா இல்லை வரலட்சுமியாக இருக்குமா அப்படின்ற ஒரு டாக்ஸ் போச்சுங்க. அண்ட் மூணாவது யாருன்னா நம்ம பூஜை படத்துலையும் சரி, மார்க் ஆண்டனி படத்துலையும் சரி ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம அபிநயா, அவங்க கூடயும் வந்து ஒரு டாக்ஸ் போச்சு. விஷால் அண்ட் அபிநயா 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்பாட்ஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. அபிநயா அவங்க வந்து 15 வருஷமாக அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்க ஒரு நபரை தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏப்ரல் 16 அவங்களோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு. அதே மாதிரி சாய் தன்ஷிகா அண்ட் விஷால் அவங்க 2 பேருமே 15 இயர்ஸாக நல்ல ஒரு டேர்ம்ஸ் சேர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மேரேஜும் வந்து நடிகர் சங்கத்தில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் கேட்டோடனே ஃபேன்ஸும் ஹாப்பி. அண்ட் நிறைய ரூமர்ஸுக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த சம்பவம் இருந்துச்சு. அண்ட் அடுத்தபடியாக 2025 வந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து பயங்கரமாக ஒரு எர்த்குவேக்கை உருவாக்குச்சு ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குன்னே சொல்லணும்னா ராஷ்மிகா மந்தனா அண்ட் விஜய் தேவகொண்டா அவங்களுடைய அந்த கல்யாணம் அப்டேட் தாங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா டியர் காம்ரேட்லையும் இருக்கட்டும், கீதா கோவிந்தமாக இருக்கட்டும், இந்த 2த்துலையுமே வந்து பயங்கரமாக கெமிஸ்ட்ரி வந்து ஓவர்ஃப்ளம் ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போ இப்போ வந்து ரியல் பேர் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் பேர் பார்க்கும்போதே ஐயோ ஜோடி ரொம்ப க்யூட்டாக இருக்கே, நிஜத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவங்களாம் வந்து கதை எழுத ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அரசியல் புரசெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்களா, மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே 2017 ராஷ்மிகா மந்தனாக்கும் அண்ட் கன்னட நடிகராக இருக்க ராஷி ஷெட்டிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அண்ட் ஒரு சில காரணங்களால் அது கல்யாணம் வரைக்கும் போகும்னு பார்த்தா அது போகலை. ஒரு சில காரணங்களால் அந்த மேரேஜே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன ஒரு காரணமாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு காரணங்களை சொல்லி 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றத ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ரீசன்ட் திரைப்படத்தில் வந்து ப்ரமோஷன் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்ட ராஷ்மிகா மந்தனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதுவும் என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், அதில் வந்து இதுவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூலையும் இந்த ப்ரமோஷன்லையும் வந்து நம்ம விஜய் தேவகொண்டா கலந்துக்கிட்டாப்புல. அப்போ அவங்க கையில் வந்து கிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து பேசுறதா இருக்கட்டும், அவர் பேச இவங்க பார்க்க, இவங்க பேச அவங்க பார்க்க அப்படின்னு மியூச்சுவலாக அவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கர ஒரு சென்சேஷனாக வந்து இன்டர்நெட்டில் உருவாச்சு. அண்ட் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் போட்டு கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த அக்டோபரில் தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வந்துச்சுங்க.
ரொம்ப லோக்கியா க்ளோஸ் சர்க்கிள்க்கு மட்டுமே தெரிய வந்து அது ஒரு மாதிரி வைரலாக போச்சு. அண்ட் அக்டோபர் மந்த்தில் இவங்களுக்கான வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் விஜய் தேவகன் அவர்கள் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், மைனர் இன்ஜுரிஸில் தப்பிச்சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே அதுக்குள்ளே அரசியல் பர்சன் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஓ இவருடைய செயல் அவருடைய செயல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டுபட்டிருக்கோம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அண்ட் இவங்களோட டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து உதய்பூர் ராஜஸ்தானில் வந்து February மாதம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 அஃபிஷியலாக இவங்க கல்யாணம் ஆகி ஒரு கப்பலாக வந்து உலா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு பேருமே இணைறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? இதுக்கப்புறமும் ராஷ்மிகா வந்து நடிப்பாங்களா மாட்டாங்களா அது அப்படின்றது அவங்களோட கால். ஆனால் இந்த ஜோடி வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறாங்க, அதே மாதிரி ஃபன்னாக அவங்க 2 பேருமே படங்கள் நடிப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு டாக்ஸாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா யாருடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணுச்சுன்னா சமந்தா அவங்களுடையது தான். ஏன்னா சமந்தா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுடைய போஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் அவங்க மேலே இருக்க அந்த சிம்பத்தி கார்னர் வந்து ரொம்ப அதிகமானது மாதிரி இருந்துச்சுங்க. அண்ட் இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு என் கார்டு வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. நீங்கள் ஒன்றும் எனக்கு வந்து பரிதாபப்படுறதோ கவலைப்படுறதோ அவசியம் இல்லை, நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 1 ஈஷா யோகா சென்டர்லேருந்து ஒரு போஸ்ட்டை வெளியிட்டாங்க. அதாவது அஃபிஷியலாக அவங்க வந்து ராஜ் அவங்க கூட, ஃபேமிலி மேன் திரைப்படத்துடைய இயக்குனர் ராஜ் அவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து போட்டாங்க. அது வந்து என்னப்பா சடனாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் இப்படி ஒரு அப்டேட்டா அப்படின்னு சமந்தா அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பூரிப்படைஞ்சாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலி மேன் டைரக்டர் ராஜ் அவர்களே நீங்கள் சமந்தா அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, செல்லத்து வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயமும் வந்துடக்கூடாது, பக்காவாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சமந்தா அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க கோ த்ரூ பண்ணதை வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய பேர் குரல் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய வாய்ஸ் எழுப்புறதா இருக்கட்டும் இப்படி நடந்துச்சு. அதை பார்த்த உடனே வந்து இந்த பேர் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷனலாக பேராக இருக்க போகுது. அண்ட் இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமந்தா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறது முன்னாடி இதெல்லாமே ப்ராப்பர் பிளானோட நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாக சைத்தன்யா கூட 4 வருஷம் தான் இருந்திருக்காங்க. 2017 2021 வரைக்கும் வந்து அவங்க கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. அது 2019 தான் ஃபேமிலி மேன் வந்திருக்கு. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் 2021 தான் இவங்க வந்து நடிக்கிறாங்க சமந்தா அவங்க. 2021 தான் நாக சைத்தன்யா அவங்க கூட வந்து டிவோர்ஸ் ஆகுது. இங்கே 2022 தான் வந்து நம்ம ஃபேமிலி மேன் டைரக்டருக்கு டிவோர்ஸ் ஆகுது. இப்படி மாறி மாறி அடுத்தடுத்து இந்த சம்பவம் நடக்குதுங்க. 2025 ஃபேமிலி மேன் 3 ரிலீஸ் ஆகுது. அப்படியே டிசம்பர் 1 இவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. இதை பார்த்த உடனே அப்போ இது மாஸ்டர் பிளானா சம்மு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னவா இருந்தாலும் அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ், அவங்கவுங்க முடிவு பண்ணி அவங்க ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது அவங்களோட உரிமை இல்லையா? அப்போ இங்கே வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சவங்களும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக அவங்களுடைய கல்யாண விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணதை பார்க்கும்போது ஃபேன்ஸும் ஹாப்பி அண்ட் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக ஸ்மிருதி மந்தனா அண்ட் பலாஷ் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமான கனவு, அந்த கனவு எல்லாத்தையுமே நினைவாக்குற வகையில் அந்த வேர்ல்ட் கப் இருந்துச்சு. அதை பற்றியான டாக்ஸ் தான் இருந்துச்சு. வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னலாக வந்து அதை பற்றியான டாக்ஸ் தான் ஹெட்லைனாக இருந்துச்சுங்க. அதுக்கு நடுவில் பலாஷ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மியூசிஷியன் அண்ட் ஃபிலிம் மேக்கர். அவருக்கும் ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கும் காதல் எழுந்திருக்கு போயிருக்கு. அந்த மொமெண்ட்லேயே வந்துட்டு கிரவுண்டில் ப்ரப்போசல் பண்ணுறாரு. அது பார்க்கும்போது வந்து இந்த வேர்ல்ட் கப் வாங்கின மொமெண்ட் எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணுற வகையில் அந்த ப்ரப்போசல் சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது, அது ஒரு கிராண்டியராக அடுத்த லெவல் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹல்தி ஃபங்க்ஷனை கொண்டாடுறதா இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான பிளானிங் வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், எங்களுடைய சார்பாக வந்து இது வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஹார்ட் பிரேக்ஸும் நடந்துச்சு. ஏன்னா பசங்க வந்து ஸ்மிருதி மந்தனா அவங்களுடைய மேட்ச்லாம் பார்க்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி உமன்ஸ் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்மிருதி மந்தனா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை வந்து ஆன் பண்ணுறாங்க. இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அடுத்து இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் தான் ஸ்மிருதி மந்தனா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்துட்டு லைக் செஸ்ட் பெயின் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நெஞ்சில் வந்து சில பல விஷயங்கள் ஏற்பட்டனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதை பார்த்தோடனே வந்து சில பல காரணங்கள்னால அப்படியே வந்து இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி வச்சிடலாம், போஸ்ட்போன் பண்ணலான்ற பேச்சு தான் அப்போ அடிபடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ஸ்மிருதி மந்தனாவும் அவங்களுடைய பயோவில் இருந்து சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் நம்ம பலாஷ் அவர்களும் வந்து என்ன சொன்னார்னா, 2 பேருமே மியூச்சுவலாக தான் எடுத்த முடிவு, இந்த கல்யாணத்தை நாங்கள் இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டோடனே நிறைய பேர் வந்து ஏன் நல்லா தானே போச்சு, என்ன காரணமாக இருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா விவாதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, 2 பேரோட மியூச்சுவல் இது ப்ரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் நிவேதா பெத்ராஜ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு நபரோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. ஹாப்பிலி எங்கேஜ்டு, ஹாப்பி டு பி வித் யூ அப்படின்ற மாதிரிலாம் போடும்போதுலாம் அதுக்குள்ளே எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எங்கப்பா இவங்க தமிழ் சினிமாவில் படம் நடிக்கிறதை தாண்டி இவங்க துபாயில் தான் இருந்திருக்காங்க, எப்போ இவங்க வராங்க, என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க படம் நடிக்கிறதுக்கான ஆசைகள் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இவங்க நடித்த படங்களே கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் இவங்க அடுத்தடுத்த படங்கள் நடித்தாதான் இவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க பாட்டு துபாயில் செட்டில் ஆகிட்டாங்க.
அண்ட் ஒரு சில காரணங்களால் இவங்க ஏன் இங்கே வரமாட்டாங்க அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அண்ட் இவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை கேட்ட உடனே ஓகே ஹாப்பிலி மேரிட் லைஃப் அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இது கூட வந்து ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. இவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அப்போ இவர் வந்து ஜூலியோடைய புகைப்படத்துலலாம் சேர்ந்து பார்த்துருக்குமே, ஓ ஜூலியோட லவ்வரா அப்படின்னு பிக் பாஸ் ஜூலியா டாக் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து என்னது பிக் பாஸ் ஜூலி லவ்வர் தான் நிவேதா பெத்ராஜோட லவ்வரா, என்னது ஒன்றும் புரியலையே, அப்புறம் எப்படி இவங்க என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, என்னதான் காரணமாக இருக்கும், இதுக்குள்ளே ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாவில் இருக்கவங்களாம் வந்து நிறைய விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கட் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் ஜூலி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணுற நபருடைய முகத்தை காட்டாமல் வெறும் முதுகை மட்டும் காமிச்சு ஃபோட்டோலாம் போடுறாங்க. டக்குன்னு பார்த்த உடனே இந்த பக்கம் நிவேதா பெத்ராஜ் அவங்களுடைய அந்த நபரோட இருக்க ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறாங்க. என்ன இங்கே டெலிட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு நபருடைய முதுகை மட்டும் காட்டுறாங்க, அப்போ அவர் தான் இவரா இவர் தான் அவரா அப்படின்னு கன்ஃபியூஷன்லாம் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜூலி அவர் வேற ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு, இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜூலியும் ஒரு பக்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கே நிவேதா பெத்ராஜும் வந்து அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த மாதிரி சம்பவம் நடந்த மாதிரியே காட்டல. அண்ட் இவங்களுக்கும் அந்த மேரேஜ் ஆன அப்டேட்டும் நடக்கல அப்படின்றது இது மூலிமா தெரிஞ்சு. அண்ட் இவங்களும் என்கேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கால் ஆஃப் பண்ணுறாங்க. இப்படியே தான் மாற்றி மாற்றி இங்கே இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் நடந்துச்சுங்க. அவங்க கூட சேருவாங்களா, இவங்க கூட சேருவாங்களா, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சு. அதுவும் குறிப்பாக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய தோணுச்சுங்க. ஏன்னா வனிதா விஜயகுமார் தான் இந்த படத்தோட இயக்குனர் அண்ட் ஜோவிகா விஜயகுமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தை நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு காரணம்னா இங்கே வனிதா விஜயகுமார் அகெயின் ராபர்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு காம்பினேஷனை பார்த்தோன்னே ஓ மறுபடியுமா ஏன்னா இது இந்த +1 மாதிரி போயினே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் ஃபன்னாக போச்சு. அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கே, என்னதான் கதை அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பித்தாங்க. அது அவங்க இஷ்டம்ப்பா அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலுமே இதுவும் ஒரு டாக் ஆஃப் டவுனாக போச்சு, ஒரு ரூமராக போச்சு. அண்ட் இவங்க 2 பேர் இணைய போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அண்ட் 2025 நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், இதுவும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அண்டு ஆரம்பத்தில் வந்து வீடியோ ஆரம்பத்தில் ஏதோ எஸ்டிஆரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அப்படி அதை பற்றி கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள்ட்ட இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது விஜய் டிவி பிரியங்கா அவங்களுமே வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க. அவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, பிரியங்கா மூவ் ஆகி போயிட்டாங்க, சமந்தா மூவ் ஆகி போயிட்டாங்க, எஸ்டிஆர் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, அவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஜோனில் இருக்கார். அண்ட் எல்லாமே இப்படின்னு கை காட்டுறாப்புல, கடவுள் வந்து அனுகிரகத்தோடு எல்லாம் நல்லபடி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்டயும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி கேட்டிருப்பாங்க. அண்ட் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க, அப்படி உங்ககிட்ட கேட்டு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் சுச்சுவேஷன் இருந்திருக்கா அப்படின்ற கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு SS பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.